ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்கன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து நம்ம முருங்கைக்கீரை பொரியல் தான் பார்க்க போகிறோம். ஒரு சத்தான முருங்கைக்கீரை பொரியல். அது சிம்பிளாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே. அதுக்கு வந்து முருங்கைக்கீரை நான் எடுத்துருக்கேன். நான் பாருங்கள், இந்த மாதிரி முருங்கைக்கீரை வந்து நல்லா உருவி இதை மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுக்கிட்டேன் நம்ம இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மலாட்டை, வறுத்த மலாட்டை இதே மாதிரி தோல் எடுத்து வச்சுங்க. இதில் வந்து ஒரு 3-4 காஞ்ச மிளகாய் சேர்த்துங்க. நம்ம உரிச்ச பூண்டு ஒரு 4-5 சேர்த்துங்க. சேர்த்துட்டு அப்புறமா அந்த முருங்கைக்கீரையை வந்து நம்ம அலசி எடுத்துக்கலாம். நம்ம அதில் கொஞ்சம் தூசெல்லாம் எதுனா இருக்கும். இதே மாதிரி பாருங்கள், நல்லா அலசி எடுத்துக்கலாம். அலசி எடுத்து வச்சுக்கலாம் வடிகட்டி. அப்புறம் வந்து நம்ம வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. இது பொரியலாகவும் செஞ்சு சாப்பிட்லாம், கடைஞ்சி சாப்பிட்லாம், கீரை குழம்பு மாதிரி. அப்புறமா வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன பாருங்க, மலாட்டை, காஞ்ச மிளகா, பூண்டு இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப மழமழன்னு வேணாம், குறப்பாக போட்டு எடுத்துக்கலாம். நம்ம மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், இதுவும் நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நான் ஒன்றும் பாதியமாக போட்டு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா வந்து ஒரு வானல் வச்சிடலாம். வானல் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானல் வச்சுடுங்க. வானல் வச்சுட்டு வானல் காஞ்ச உடனே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் ஊற்றிங்க. வானல் காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிங்க. நம்ம கொஞ்சம் உளுந்து சேர்த்துங்க. நீங்கள் வேணால் கடலப்பருப்பு போட்டுக்கலாம். நான் கடலப்பருப்பு போடலை. அதில் கொஞ்சோண்டு உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அம்மா கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சம் சேர்த்துங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தவுடனே, கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வரணும், பொன்னிறமாக ஆகணும். இப்போ கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம பொடி பண்ணி வச்சு ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பொடி பொடியாக, அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இதில் காஞ்ச மிளகா போட வேணாம். ஆல்ரெடி நம்ம வந்து மலாட்டையில் போட்டனால நம்ம இதில் காஞ்ச மிளகா சேர்க்க வேணாம். நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினவொன்னே பாருங்கள், வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்கு பாருங்கள். அந்த பச்சை வாசனை வந்து போகணும். அம்மா இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அலசி வச்சுருந்த முருங்கைக்கீரையை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி இதில் ஊற்ற தேவைன்னா, நம்ம ஏற்கனவே தண்ணி இதில் இருக்குது, அந்த தண்ணியில் வெந்தால் போதும். தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும். அதுலேருந்து அந்த முருங்கைக்கீரையில் தண்ணி அதிலே வரும், அதிலே அது வெந்துடும். அது தண்ணி நம்ம ஏற்கனவே எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை. அதில் இதே மாதிரி நம்ம பிழிஞ்சு எடுத்து இதில் போட்டுக்கலாம். இது வாரத்துக்கு ஒரு 3 நாளாக சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க. முருங்கைக்கீரை ரொம்ப ரொம்ப சக்தி. இது குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. இப்போ உப்பு போட தேவையில்லை. இது தண்ணிலாம் சுண்டி நல்லா அந்த ஸ்டேஜ் வந்து அப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் வதங்கி வந்தோடனே கம்மியாயிடும். நம்ம அளவு தெரியாமல் நம்ம போடக்கூடாது. நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். நம்ம அதில் கொஞ்சம் வேகட்டும்.
இந்த டைமில் நம்ம மூடி வச்சிடலாம். பாருங்கள், நான் நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி விட்டுட்டேன். நல்லா அதில் வேகட்டும் முருங்கைக்கீரை. பாருங்கள், அதில் தண்ணி எவ்வளோ இருக்குது பாருங்கள். நான் தண்ணி எக்ஸ்ட்ரா நான் சேர்க்கவே இல்லை. இன்னும் கொஞ்சம் அந்த தண்ணியெலாம் நல்லா இதுவாகி வரட்டும், நல்லா வெந்து வரட்டும். இதை மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், உள்ளே நல்லா கொதிச்சுட்டு இருக்கு பாருங்கள் அந்த தண்ணியிலே. பாருங்கள், நல்லா தண்ணிலாம் நல்லா சுண்டி வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி எடுத்து நல்லா கலரி விடலாம். இந்த டைமில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியை வந்து நல்லா சுண்டட்டும். கொஞ்சம் தண்ணி தெரியுது பாருங்கள், இன்னும் தண்ணி நல்லா சுண்டி வரட்டும். இந்த டைமில் தூள் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா கலரி விடுங்க. வேணா உங்களுக்கு மலாட்டை வேணா கூட நம்ம தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா தண்ணியெலாம் பாருங்கள் நல்லா சுண்டி நல்லா பார்க்கவே நல்லா இருக்குது பாருங்கள். முருங்கைக்கீரை தண்ணியெலாம் கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் ஃபுல்லும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஆல்ரெடி பொடி பண்ணி வச்ச மலாட்டை, காஞ்ச மிளகா, பூண்டு 3 நம்ம பொடி பண்ணி வச்ச பாருங்கள். அதை வந்து இதில் சேர்த்துக்கிட்டேன். செதிர் கொஞ்சம் நல்லா கலக்கி விடுங்க. இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மலாட்டை முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய் நண்பர்களே.
ஓகே, பாய் நண்பர்களே.